எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 231வது வீடியோ. இதில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட்டு எண்டிலேயே அந்த 90 நாள் ப்ரோக்ராமும் முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம் இப்படி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதாவது டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம், யோகா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். டீச்சர் ட்ரைனிங்னா யோகா டீச்சர் தான், மற்றபடி ஸ்கூல் டீச்சர் கிடையாது. யோகா சொல்லிக் கொடுக்கறதுக்கான யோகா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அப்புறம் அங்கேயே ஆசிரமத்திலே தங்கி சந்நியாசம் வாங்கிறதுக்கு யாரெல்லாம் தயார், அந்த மாதிரியெல்லாம் கேட்குறாரு. அப்போது அந்த 90 நாள் ப்ரோக்ராமுக்கு 50 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. சத்குரு அதுக்கு ப்ரோக்ராம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, கடைசி வரைக்கும் இதில் 48 பேர் இருப்பாங்கன்னு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் 48 பேர் இருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் இது இவங்கள்ட்ட கேட்டிருக்காரு, எத்தனை பேர் நீங்கள் தங்க போகிறீங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு போகிறீங்கன்னு. அதில் கரெக்டாக 50%, அதாவது 24 பேர் தங்கி யோகா டீச்சர் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் அங்கேயே ஆசிரமத்தில் தங்கிறதுக்கும் விருப்பம் தெரிவித்தாங்க. பாக்கி 24 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி தான் இந்த விஷயம் நடக்குது. இதில் ஒரு நாள் ஜக்கி வெள்ளியங்கிரி மலைக்கு போகிறார். வெள்ளியங்கிரி மலைக்கு போகும்போது ட்ராக் சூட் போட்டுட்டு போகிறாரு. அவர் எப்போவுமே ட்ராக் சூட்டு இல்லைன்னா ஜீன்ஸு டாப்புங்கிறது டிஷர்ட்டு அதில் தான் சுற்றி திரிவார். நிறைய பைக் ஓட்டுறதுக்கெல்லாம் அதுதானே சௌகரியம். அந்த மாதிரி இவர் போகும்போது ட்ராக் சூட் போட்டுட்டு போயிருக்காரு. வெள்ளியங்கிரி மலையில் போய் தியானம் பண்ணிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. திருப்பி வந்தால் ஜக்கியை பார்த்தா எல்லாத்துக்கும் ஷாக்கு. அதாவது அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போதே ஒவ்வொரு நாளும் அவங்க யோகா டீச்சரில் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நிறைய மாற்றங்கள் தெரியுது. ஒன்றுக்கு மேலே ஒன்று மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதே அவங்களால ஜீரணிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இந்த தடவை வந்தது இன்னொரு பயங்கரமான ஒரு மாற்றம். அதாவது மனுஷன் ஜக்கி போகும்போது ட்ராக் சூட் போட்டு போனார். வரும்போது கோமணத்தை கட்டிட்டு வர்றார். உடம்புல வேறு துணி எதுவும் கிடையாது, வெறும் கோமணம். தலையில் ஒரு பெரிய டர்பன், தலைக்கட்டு, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஒரே ஆச்சரியம்னா அவங்களால டைஜஸ்டே பண்ண முடியல, அவங்களால புரிஞ்சிக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அவ்வளவு தூரம் மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் ஜக்கியோட உடம்புலையும் மனசுலையும் பிஹேவியர்லேயும் நடவடிக்கையிலையும் தெரியுது. இவங்களால பார்த்துட்ருக்க முடியுதே தவிர அவங்களுக்கு எங்கேயுமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி படன்னு நிறைய மாற்றங்கள் ஜக்கியோட பழகிற விதத்தில், பேசுகிற விதத்தில், நடை உடை பாவனை எல்லாத்துலேயுமே மாற்றம். ஆனால் இந்த மாதிரி வெறும் கோமணத்தோடு வருவாங்க. அவங்களோட யோகா டீச்சர், யோகா மாஸ்டர் வெறும் கோமணத்தோடு நிற்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கலை. அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டு ஜக்கியை பார்த்தோன்னே சத்குரு அப்படின்னு கூப்பிட்டார். அன்னையிலேருந்து தான் ஜக்கியை எல்லாரும் சத்குருன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது ஜக்கியே அதுக்கு ஓகேன்ட்டார். அதாவது நான் இனிமேல் ஐ எம் யோர் சத்குரு, நான் இனிமேல் உங்களோட சத்குருவாக தான் இருப்பேன், என்னை பழைய ஜக்கியாக நீங்கள் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அதிலிருந்து தான் சத்குருன்னு எல்லோரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஓகே. இதில் ஒரு நாள் அந்த ராஜாங்கிறவர் யோகா டீச்சர் ட்ரைனிங் எடுத்தவர் வாலண்டியராக அங்கேயே நிற்கிறாரு. இப்போ ராஜாவும் விஜய்னா ஒய்ஃபு, விஜய் 2 பேரும் பக்கத்தில் மெதுவாக போய் அவரோட டர்பனை தொட பார்க்குறாங்க. அப்போதைக்கு சத்குரு இப்படி ஒரு முறைக்கிறார். 2 பேரும் பயந்து திரும்பி ஓடுறாங்க.
அது எதுக்குன்னா, ஒரு தலையில் கட்டியிருக்க துண்டு, அந்த தலப்பா கட்டு எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்குறது கூட சொந்தம் ஒய்ஃபு பயப்படுறாங்கன்னா, அப்போ சத்குருவோட சுபாவம் எப்படின்னு பாருங்கள். அதாவது ஒரு தினமும் நாள் மாற ரொம்ப ஒரு சீரியஸ் டைப் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேயா? ரெண்டாவது, இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடியே அதில் இருக்க பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் சத்குரு அந்த வெள்ளியங்கிரி மலையோட 7வது மலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அதை நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 7வது மலைங்கிறதெல்லாம் போக 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 பயங்கர எனர்ஜி, பயங்கரமான காற்று. அந்த காற்றடிச்சே ஆளுங்க மேலேருந்து கீழே விழுந்து செத்துருக்காங்க. இந்த காற்றோட வேகம் தாங்க முடியாமல் கீழே உருட்டி போட்டிருக்கு. நிறைய பேர் செத்துருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளோ எனர்ஜி. அப்போ இது சத்குரு பார்ட்டிசிபெண்ட்ஸை ட்ரக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. 7வது மலையில் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஒரு இடத்த காமிச்சிட்டு சொல்கிறாரு, இங்கே தான் சத்குரு ஸ்ரீ பிரம்மா உயிரை விட்ட இடம். யார் இந்த சத்குரு ஸ்ரீ பிரம்மா? ஜக்கியோட முன் ஜென்மம். இங்கே தான் சத்குரு ஸ்ரீ பிரம்மா உயிரை விட்டுருக்காரு. அதனால தான் அங்கே அவ்வளோ பவர், அவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு காமிக்கிறார். அது மட்டும் இல்லை, உயிரை விடுறதுக்கு முன்னே சத்குரு ஸ்ரீ பிரம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போனார். ஐ வில் ரிட்டர்ன்னா நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே இந்த ஜென்மத்தில் ஜக்கியா திரும்பி வந்திருக்கார். அப்போது நினச்சி பாருங்கள், இப்போ நான் இன்றைக்கி இங்கே பேசிகிட்ருக்கேன், என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தேன்னு தெரிஞ்சுட்டு, போன ஜென்மத்தில் உயிரை விட்ட இடத்துக்கெல்லாம் போய் பார்க்குறது, இல்லைன்னா போன ஜென்மத்தில் நான் யாரோடையெல்லாம் எந்த குடும்பத்தில் வாழ்ந்தேங்கிறதெல்லாம் போய் பார்க்குறது, அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நடந்ததுன்னா நம்ம எப்படி இருப்போம்? அதுதான் அந்த தியானத்தோட மகிமை. ஓகேயா? அப்போது இங்கே தான் உயிரை விட்டது அப்படின்லாம் சொல்லி காமிக்கிறார். அதே மாதிரியே ஐ வில் ரிட்டர்ன், நான் திரும்பி வருவேங்கிற மாதிரியே சத்குரு ஸ்ரீ பிரம்மா இந்த ஜென்மத்தில் ஜக்கி வாசுதேவா வந்திருக்கார். ஓகேயா? ரெண்டாவது, ஒரு தடவை சத்குரு அந்த 7வது மலைக்கு போகும்போது முதல்ல போயிட்டு வரார். தானாக தனியாக போகிறார். பார்ட்டிசிபெண்ட்ஸை கொண்டு போகிறாரு. ஆனால் அவங்களெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவர் மேலே போயிட்டு வரார் தனியாக. போயிட்டு வரும்போது பயங்கரமான முகத்துலலாம் அந்த இமோஷன்ஸ், பழைய சத்குரு ஸ்ரீ பிரம்மாவாகவே மாறுறார். ஏன்னா அங்கே இருக்க எனர்ஜியோட மகிமை, அது எனர்ஜியோட பவர். அங்கே அப்படி மாறுறார், அப்படியே கடுக்கட்டுன்னு வரார். ஏன்னா ஸ்ரீ பிரம்மாவும் அப்படி தானே அங்கே இறந்தார். ஆளுங்கள்லாம் நம்மளை தியானலிங்கம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் தானே உயிரை விடுறார் அங்கே போய். அது மாதிரி இவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவரோட முகபாவத்தை பார்க்கும்போதே பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கெல்லாம் புரியுது, ரொம்ப ஒரு இமோஷ்னல் இதில் தான் வந்திருக்காரு அப்படின்னு. அப்புறம் சத்குரு முதல்ல போயிட்டு வந்ததுனால நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் போக வைக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அங்கே அந்த இடம் போனால் தானாக புரியும், அங்கே இருக்க எனர்ஜிங்கிறது வேறு, அங்கே இருக்க வைப்ரேஷன் வேறு, நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்புகிறாரு. அவங்கெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போகிறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் போகணுன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த இடத்துக்கு போன உடனே அப்படியே அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட், அப்படியே தியானத்துக்குள்ளே போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த தியானத்துக்குள்ளே போயிட்டு வரும்போதும் அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது எப்போவுமே அப்படி தான். இப்போ 4000 பேர் சமயமாக ஒரே ஹாலில் உட்காந்து அட்டென்ட் பண்ணாலும் ஒரே குரு தான் கிளாஸ் எடுக்கிறாரு, ஒரே குரு தான் எனர்ஜியை பற்றி சொல்கிறாரு, ஒரே குரு தான் அவரோட எனர்ஜியை பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கார். ஆனால் கூட 4000 பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் கிடையாது.
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம். அது அவங்கவுங்களோட கர்மா, அவங்கவுங்களோட சஞ்சித கர்மா எப்படி இருக்குது, பிராரப்த கர்மா எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் சாதனை பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த சுய அனுபவம் கிடைக்கும். ஓகே, செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேறு. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மற்றவங்கள விட மாறுபட்ட எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஓகே, அது இண்டிவிஜுவல். அப்போது அப்படியே மெடிடேட்டிவ் ஸ்டேட்லேயே போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்ரீனிவாசன்கிற ஒருத்தர், அவரும் வாலண்டியர் தான். அவர் அங்கே இருந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, சிலவங்கள்லாம் அவங்கள அறியாமலே சம்போ சம்போ அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. சிலவங்களுக்கு வாயே திறக்க முடியல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம். ஸ்ரீனிவாசனை சம்மந்தித்த வரைக்கும் அவரால் மூச்சே விட முடியல. அப்படியே உடம்பு அப்படியே கழண்டு வர்ற மாதிரி இருக்குது. உயிர் உடம்பை விட்டு கழண்டு வர்ற மாதிரி இருக்குது. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் ஆகிருக்கலாம். ஆனால் சத்குரு சொன்னாராம், அதுக்கப்புறம் உன்னையெல்லாம் நான் பிடிச்சி வைக்கலைன்னா நீ எப்போ அப்படியே போயிருந்திருப்ப, போன வழியிலே நீ போயிருந்திருப்ப, போய் சேர்ந்துருப்ப, நான் தான் உன்னை பிடிச்சி இருக்க வச்சுருக்கேன் அப்படின்னு. அதாவது சத்குரு எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸையும் மேலே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வான்னு வழி காமிச்சா கூட, அவர் கூட போகாட்டினா கூட இவங்க எல்லாரோட உயிரையும் சத்குரு இணைச்சி வச்சுருக்கார். அவங்களோட நடவடிக்கைகளை கண்ட்ரோல் பண்ணுறது சத்குரு தான். ஏன் அப்படி பண்ணுறாரு? அப்போ அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லையா? அவங்களெல்லாம் சுதந்திரமாக ஒன்றும் பண்ண முடியாதா? இவர் யார் அப்படியெல்லாம் டாமினேட் பண்ண அப்படின்னு இப்போ நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எதுக்குன்னு அப்புறமேல புரியும். ஓகே, அதே மாதிரி ஸ்ரீனிவாஸ், சத்குரு, பாரதி இவங்க 3 பேர் மட்டும் ஸ்ரீ பிரம்மா இருந்து தியானம் பண்ண குகைக்கு இவங்க போகிறாங்க. அங்கே 4 நாள் இருந்து நல்லபடியாக மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா, நான்லாம் ஒரு போதையே இல்லாத மாதிரி, அதாவது போதையிலே இருக்க மாதிரி, ஏகப்பட்ட கல் குடித்து போதையில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அங்கே நடந்தேன். எனக்கே தெரியல என்ன பண்ணுறதுன்னு. அவ்வளோ எனர்ஜி. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எனர்ஜி நம்ம சொல்கிறோம். எலக்ட்ரிசிட்டி இஸ் அன் எனர்ஜி. நான் பேசுகிறது ஒரு எனர்ஜி. என் உடம்புலேயும் குண்டலினி சக்தி எனர்ஜியாக இருக்குது. ஆனால் நமக்கு எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுமே தவிர தொட்டு பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி அவர் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறாரு, எனக்கெல்லாம் அந்த ஹை லெவல் எனர்ஜியில் அப்படியே முழு மயக்கத்துலேயே நடந்துட்டு வந்தேன். எனக்கே ஒன்றுமே தெரியல, அவ்வளோ எனர்ஜியாக இருந்தது அங்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி செப்டம்பர் 3ஆம் தேதி ஜங்கியோட பர்த்டே. அப்போது அங்கே இருக்க பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் ஜங்கிக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்ட்டியெல்லாம் நம்ம பண்ணோம்னா சத்குரு வருவார், நம்மள்கிட்ட பேசுவார். அந்த மாதிரி இப்போ வீடாக ஏறி இறங்குவாரான்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் நடக்காது. ஆசிரமத்தில் அவங்க பண்ணும்போது இவர் சந்தோஷமாக போய் ஏற்றுக்குவார். அந்த டான்ஸு பாட்டு அதில் எல்லாம் கூட பங்கெடுப்பார். அந்த மாதிரி அதை சொல்ல வரேன். ஸோ அப்படி பர்த்டே பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணோன்னே சத்குரு சொல்கிறாரு, சரி உங்களுக்கெல்லாம் நான் கைமாறா ஒரு இனிஷியேஷன் தரேன் அப்படிங்கிறாரு. இனிஷியேஷன்னா இந்த தொட்டு தீட்சை கொடுக்கறது. அப்போது இவர் ஸ்ரீனிவாஸுக்கும் தீட்சை கொடுத்துருக்காரு. ஸ்ரீனிவாஸ் அப்படியே ஆடி போயிட்டார். எப்படி பிஹேவ் பண்ணுறதுனே தெரியாத மாதிரி அப்படியே பாட்டிலாக உள்ளே போன மாதிரி மயக்கத்திலே இருக்கார். அப்புறம் சத்குரு பாரதியை கூப்பிட்டு அவரோட ஆக்ஞா சக்கரத்தை ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்தான் ஸ்ரீனிவாஸுக்கு மூச்சே விட முடிஞ்சுதான். அவ்வளோ எனர்ஜி அங்கே அந்த வெள்ளியங்கிரி ஹில்ஸ்லேயும் அந்த ஈஷா யோகா சென்டரில் இவங்க தியானம் பண்ணிகிட்ருக்கும்போது உண்டாகிற எனர்ஜி வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது பாரதி சொன்ன மாதிரி ஆக்ஞா சக்கரத்தில் கை வச்சு எனர்ஜி லெவலில் எல்லாம் குறைச்சி ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ சத்குருவோட நோக்கம் என்னென்னா, 1-2 பேரை
என்லைட்டன்டு மாஸ்டராக ஆக்கணுங்கிறது அவரோட உத்தேசமே கிடையாது. அவரோட உத்தேசங்கிறது எத்தனை பேரை மாற்ற முடியுமோ அத்தனை பேரையும் ஆன்மீகத்தில் புகுத்தி விடணும் அப்படின்னு தான். இப்போ எனக்கே தெரியுது, இந்த ஒரு வருஷமாக நல்லபடியாக சேனல் ஓடுதுன்னா அது கடவுளோட கிருபை, என்னோடய சாமர்த்தியம் எதுவுமே கிடையாது. அதாவது கடவுள் என்னை நடத்த சொன்னார், தொடங்க சொன்னார், தொடங்கினேன். நடத்த சொல்கிறாரு, நடத்திட்டு இருக்கேன். எப்போ நிறுத்துன்னு சொல்கிறாரோ அப்போ நிறுத்திடுவேன். அப்போது இதெல்லாம் அதாவது சத்குரு சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னோடய மனசை ரொம்ப ஆழமாக அதில் பதிஞ்சிருக்கு. அடிக்கடி நான் நினச்சிப்பேன், சத்குரு என்ன சொல்கிறேன்னா, யூ ட்ரை டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஸ் மெனி லைஃப்ஸ் ஆஸ் பாசிபிள். அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, மாற்றணும்னா என்ன, ஆன பொண்ணா ஆனவா அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொருத்தவங்க மனசளவில் மாறணும், ஆன்மீகத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஏன்னா எந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை ஆன்மீகத்தோடு மிக்ஸ் பண்ணி பண்ணினீங்கன்னா அது நல்லாவே இருக்கும். அதுதான் சொல்கிறேன். ஸோ சத்குருவும் அதான் சொல்லியிருக்காரு, ஒருத்தவங்க 2 பேர்த்துக்கு என்லைட்டன்மெண்ட் வாங்கி கொடுக்கணுன்னா நானே பண்ணிவிடுவேன். அது என்னோடய நோக்கம் கிடையாது. என்னோடய நோக்கங்கிறது அந்த மனுஷ குலத்தில் எத்தனை பேரை மாற்ற முடியுமோ அத்தனை பேரை ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வர்ற மாதிரி நான் செய்யணும். அதுதான் என்னோடய எய்ம், லைஃபோட ஒரு எய்ம். அதுக்கு தான் ஒரு தியானலிங்கம் படைக்கணும் அப்படின்னு சொல்கிறார்.